ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான பிரெட் இதை வச்சு எப்படி ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதோட வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதோட லாஸ்ட்டில் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்குறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்துக்கிறேன். இதோட எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எல்லா எட்ஜையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேக்கெட்டில் ப்ரெட் நானாகவே தான் கட் பண்ணேன். அதனால் எனக்கு எல்லா சைஸும் ஈவனாக இல்லை. அதான் நான் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பேக்கெட் ப்ரெட் வாங்கும்போது அது அதிலே கட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா சைஸும் ஈவனாக. ஸோ நீங்கள் நைஃப் வச்சு கூட எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே எல்லா சைடெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இனி இந்த ப்ரெட்டை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாம். இது எதுக்காகனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லா பீசஸையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இனி இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பீசஸையுமே கட் பண்ணிட்டேன். இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இனி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இனி இதில் எல்லா நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப தீஞ்சிட வேண்டாம், ஏன்னா ப்ரெட்டு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிரும். லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட் எல்லா ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணும். அதனால் அதிகமாக ஆயில் விட வேண்டாம். ஃப்ரை ஆனாலே போதும். பாருங்கள், எல்லா ஆயிலையுமே இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இனி எல்லா ப்ரெட்டையும் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹல்வா பண்ணுறதுக்கு ப்ரெட்டு ரெடி ஆகிட்டு இனி நம்ம ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இது தான் மெஷர்மெண்ட் கப்பாக வச்சுருக்கிறேன். இது நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதே கப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே கப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. நான் 2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 2 கப் சுகருக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மெஷர்மெண்ட் கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சுகர் தண்ணியில் நல்லா மெல்ட் ஆனாலே போதும். 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், சுகர் சீக்கிரமாகவே தண்ணியில் மெல்ட் ஆயிரும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸ் எல்லாம் இதில் போடலாம். போட்டு நல்லா கிளற வேண்டியதான். பாருங்கள், இனி இதை கட்டி கட்டியாக எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிளறிக்கிட்டே இருக்கணும். இது தானாகவே உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும் ப்ரெட்டு. இதே மாதிரி கிளறிட்டே இருங்க. நீங்கள் இடையிடையாக நெய் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரெட்டில் வந்து நல்ல ஆயில் அது அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே. ஸோ இப்போது எல்லா ஆயிலுமே வெளியே வரும். அதனால் நீங்கள் நெய் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க.
இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் ஈஸியாக நமக்கு செய்யலாம். இது ப்ரெட்டும் சுகரும் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியான ஹல்வா ரெடி பண்ணலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி இந்த ஹல்வா செய்வோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போவே நமக்கு தெரியுது இது கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாகவே ஒரு 20 மினிட்ஸ்லேயே நம்ம ஹல்வா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹல்வா பேனில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். இனி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். இது கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் ப்ரெட்டும் சுகரும் இருந்தாலே போதும், நம்ம ஹல்வா ரெடி பண்ணலாம். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஹல்வா பேனில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையிடையாக நீங்கள் நெய் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரை பண்ணும்போதே ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஆயிலும் இப்போ வெளியே வந்து நமக்கு நெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஃபைனலாக நெய் சேர்த்தா போதும். பாருங்கள், இது கண்ணாடி பதத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வெறும் ப்ரெட்டும் சுகரும் வச்சு இவ்வளோ டேஸ்டியாக ஹல்வா பண்ணலாமான்னு அசந்தே போவீங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது சிம்பிளாக செய்யலாம். அதோட உங்களுக்கு சீக்கிரமாக வித்தின் 20 மினிட்ஸில் இது உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இது இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், ஹல்வா இப்போ பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இது பேனில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இனி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். லாஸ்ட் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இனி ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதோட முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒன்றோட ஒன்று ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட 4-5 ஏலக்காய், நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது ஹல்வா பதத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹல்வா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக என்னடா லாஸ்ட் வரைக்கும் சர்ப்ரைஸே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் எங்களுடைய பாப்பாவை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்காக நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடுக்கெடுப்பேன். வருட வரும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன். என் காதலின் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பேன். உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்றுரைப்பேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until that, take care. Bye bye.